ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாகப்பழத்தை வச்சு டேஸ்டியான குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இருக்கிற சின்ன பசங்க நாகப்பழத்தை கொடுத்தாக்கா சாப்பிட மாட்றாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம குல்ஃபி செஞ்சு கொடுத்தா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இப்போ 1 லிட்டர் பாலை நான் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். கொதி வந்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டேன். சர்க்கரையை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பியும் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவை எடுத்துக்கிறேன். இதை தண்ணியில் கலந்துக்கணும், கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வர பாலில் இந்த கோதுமை மாவு கலவையை கலந்துருக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா திரும்பவும் நல்லா கொதி வரணும். ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அவ்வளோதான், இப்போ குல்ஃபி பேஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நல்லா ஆற விட்டுடலாம். இது ஆறுற வரைக்கும் நம்ம நாகப்பழத்தை நல்லா கழுவிட்டு அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். சீட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டா இது மாதிரி நான் எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. இதில் எதுவும் தனியாக நம்ம சக்கரை ஆட் பண்ண போகிறதில்ல. அந்த குல்ஃபி பேஸில் ஆட் பண்ண சக்கரை மட்டும்தான் போதும் நமக்கு. ஸோ இப்போ அந்த பேஸ் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணிட போகிறேங்க. நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தோமா நமக்கு இந்த மாதிரி ஒரு கலவை கிடைக்கும். பாருங்கள், எவ்வளோ பார்க்கறதுக்கே அட்ராக்டிவாக இருக்குது. இது இப்படியே கூட சாப்பிட்லாம், நம்ம மில்க் ஷேக் மாதிரி இருக்கும். இதை நான் குல்ஃபி மோல்டில் போட்டு 8 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான குல்ஃபி ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதான். நாகப்பழம் வேணான்னு சொல்கிற குழந்தைங்களும் இந்த மாதிரி கொடுத்தாக்கா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த ஒரு குல்ஃபி பேஸை வச்சு மாம்பழம், பலாப்பழம், அதாவது சீசனல் ஃப்ரூட்ஸ் என்னென்ன நமக்கு கிடைக்குதோ அந்த எல்லா ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம குல்ஃபி செஞ்சு சாப்பிட்லாங்க. நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறப்போ அவங்களும் ஆர்வமாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.